Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள், grammar tips and the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழலில் என்று யோசிக்கிறீங்களா? Yes, chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை இலகுவில் பயன்படலாம். நாம அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்வையிடுங்கள். இதேபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Let's start the practice. Day 9. Activity in progress at a future point in time. எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்க போகும் நிச்சயமான செயலை பற்றி எவ்வாறு ஆங்கிலத்தில் வெளிப்படுத்தலாம்னு பார்க்கலாம். அதை பற்றி நீங்க பேச பயன்படுத்துவதுதான் future continuous tense. Future continuous tense is used to talk about an activity in progress at a future point in time. உதாரணங்கள் பார்க்கலாமா? நாளை காலை 10 மணிக்கு நான் வயலின் வாசித்துக் கொண்டிருப்பேன். Will I start before 10 a.m? 10 மணிக்கு முன்பே ஆரம்பித்துடுவேனா? Yes, நிச்சயமாக. Will I continue it after 10 a.m? 10 மணிக்கு பிறகும் அது தொடர்ந்து கொண்டிருக்குமா? ஆம், நிச்சயமாக. Yes. So, will it be an action in progress at 10 a.m? 10 மணி என்கின்ற அந்த நேரத்தில் அது தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வாக இருக்குமா? எஸ். அப்போ என்ன டென்ஸ் பயன்படுத்தணும்? வெரி குட், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அப்படின்னா பிரதான வினைச்சொல் என்ன வடிவத்தில் இருக்கும்? குட், நீங்க நினைக்கிறது சரிதாங்க. பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வடிவத்தில், அதாவது ing ஃபார்ம் verb. உங்க எல்லாருக்கும் தெரியும், ing ஃபார்ம் verbs துணை வினைச்சொல் என்று பயன்படுத்தப்பட மாட்டாது. அதாவது பி ஃபார்ம் verbs ஒருவருடைய எதிர்கால விருப்ப தெரிவு என்பதால் will be என்பது துணை வினைச்சொல்லாக இங்கு பயன்படுத்தப்படும். இங்கு will be என்பது ஒருமை தன்மை வேறுபாடின்றி பயன்படுத்தப்படக்கூடியது. ரொம்ப ஈஸி இல்லையா? அத்தோடு இங்கு ஒன்று மறந்து விடாதீர்கள். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் நேரத்தை வெளிப்படுத்துவது அவசியமானது. ஏனென்றால் அது ஒரு நிச்சயமான நிகழ்வு. இப்போ சொல்லி பார்க்கலாமா? I will be playing violin at 10 a.m. tomorrow. I will be playing violin at 10 a.m. tomorrow. Again, I will be playing violin at 10 a.m. tomorrow. அவர்கள் இன்றிரவு 8 மணிக்கு டிவி பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். இருப்பார்கள் அல்ல, இருக்க மாட்டார்கள். எதிர்மறை வாக்கியமாக சொல்கின்றோம். அப்போ நேர் வாக்கியத்தில் will என்பது பயன்படுத்தினால் எதிர்மறை வாக்கியத்தில் என்ன பயன்படுத்த வேண்டும்? Well done, you got it. Will not. Will not.
will not என்பதை நாம் சுருக்க வடிவமாக எப்படி சொல்வோம்? marvelous. want, WON''T, want அப்படின்னு சொல்வோம். அப்போ வாக்கியத்தை சொல்லி பார்ப்போம். they won't be watching TV at 8 p.m. tonight. They won't be watching TV at 8 p.m. tonight. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. They won't be watching TV at 8 p.m. tonight. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க இன்றிரவு 10 மணிக்கு என்ன செய்து கொண்டிருப்பீங்க? வினா வாக்கியம். என்ன? உங்க எல்லாருக்குமே தெரிந்ததுதான் what. அப்போ வினாவை கேட்டு பார்ப்போம். What will you be doing at 10 p.m. tonight? What will you be doing at 10 p.m. tonight? Again, what will you be doing at 10 p.m. tonight? மறுமுறை சொல்லி பார்ப்போமா? எல்லாரும் சத்தமா வாய் விட்டு சொல்லுங்க. What will you be doing at 10 p.m. tonight? நான் வரும்போது நீ என்ன செய்து கொண்டிருப்பாய்? இங்கும் நாம் நேரத்தை குறிப்பிடுகின்றோம். எவ்வாறு குறிப்பிடுகின்றோம்? நான் வரும்போது என்றவாறு. அப்போ இதை சொல்லி பார்ப்போம். What will you be doing when I arrive? What will you be doing when I arrive? Again, what will you be doing when I arrive? நீ போன் பண்ணும்போது அவள் நித்திரை செய்து கொண்டிருக்க மாட்டாள். மறுமுறையும் என்ன பயன்படுத்துகின்றோம்? எதிர்மறை வாக்கியம். ஆகவே என்ன சொல் பயன்படுத்துவோம்? Very good. Want, will not, want. She won't be sleeping when you telephone her. She won't be sleeping when you telephone her. இங்க டெலிபோன் மட்டும்தான் பயன்படுத்தலாமா? இல்ல, இங்க கால் என்று நினைச்சிருப்பீங்க, பயன்படுத்தலாம் தாராளமா. She will not be sleeping when you call her. Again, she will not be sleeping when you call her. ஈஸியா இருக்கு இல்லையா? மற்றும் ஒரு உதாரணம் பார்ப்போம். திரைப்படம் ஆரம்பிக்கும் போது நாம் இரவுணவு எடுத்துக்கொண்டு இருப்போம். அதாவது ஒரு நிச்சயிக்கப்பட்ட நிகழ்வு. We will be having dinner when the film starts. We will be having dinner when the film starts. Again, we will be having dinner when the film starts. அடுத்த சனிக்கிழமை பின்னேரம் அம்மம்மா வீட்டுக்கு போய்கொண்டு இருப்போம். இங்கே நாங்க காலத்தை தெளிவா குறிப்பிட்டு காட்டிட்டோம். இப்ப அடுத்த சனிக்கிழமை பின்னேரம். இதை எப்படி சொல்லலாம்? Very good. Next Saturday evening, we will be going to Grandma's house. We will be going to Grandma's house. Again, next Saturday evening, we will be going to Grandma's house. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Next Saturday evening, we will be going to Grandma's house. அவன் இரவு முழுவதும் பரீட்சைக்காக படித்துக் கொண்டு இருப்பான். எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது he. இங்கு ஒருமை தன்மை வேறுபாடு இல்லை. அதனால் he will be studying. எதற்காக? பரீட்சைக்காக. He will be studying for his exam. இரவு முழுவதும், all night. He will be studying for his exam all night. Again, he will be studying for his exam all night. அவள் நாளை மதியத்திலிருந்து இரவு வரை திரைப்படம் பார்த்து கொண்டிருப்பாள். இப்பவே அதை நிச்சயிச்சிட்டீங்க, தெரியும் அதான் நடக்க போகுதுன்னு சொல்லி. அவருடைய விருப்ப தெரிவு. அதனால் future continuous tense பயன்படுத்துகின்றோம் இல்லையா? She will be watching movies from the afternoon till night. She will be watching movies from the afternoon till night. Again,
She will be watching movies from the afternoon till night. Now, this is the time for you to check your understanding. நாளைக்கு இந்த நேரம் மழை பெய்து கொண்டிருக்கும். இன்று மாலை அவள் டிவி பார்த்து கொண்டிருப்பாளா? 10 நிமிடத்தில் அந்த கடை பூட்டப்பட்டு கொண்டு இருக்கும். Please comment your answers. Don't worry about mistakes. Practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனுடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.